அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. என்னங்க என்னங்க இது இவ்வளவு கிராண்டா இப்படி ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? இதெல்லாம் நான் இல்லமா, ரத்னப்பா தான். என்னங்க நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸா? ஏ கழுத, நம்ம வீட்டுக்கு எதுக்குடி தேங்க்ஸ் சொல்ற? இருந்தாலும் இதெல்லாம் பார்த்து அப்பா அம்மா எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? என்னங்க என்னோட அம்மாவை பாருங்கண்ணே, அவ்வளவு சந்தோஷமா என்ன பாத்துட்டு இருக்காங்க. பாத்தேமா, நம்ம வீட்டுக்கு வர குழந்தை அதை இந்த அளவுக்கு வரவேற்க வேண்டாமா? அதெல்லாம் என்னன்னு தெரியலங்க. ஆனா இதெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு வீட்ல அது வேணும் இது வேணும்னு கேட்பாங்க. ஆனா இங்க கேட்கணும்னு நினைக்கிறத விட எல்லாமே அதிகமாவே செய்றீங்க. ஏய், இப்ப எதுக்கு இந்த எமோஷனல்? நம்ம வீட்ல எல்லாருமே எப்பவுமே ஒண்ணுதான், ஓகேவா? அப்புறம் என்னங்க, சொல்லுமா. இந்த வளைகாப்புக்கான செலவு எதுவுமே மாமா கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஏங்க, எங்க அம்மா அப்பா பாதி காசு கொடுப்பாங்கல்ல. ஐயய்ய, மேடையில வந்து உட்காந்துக்கிட்டு என்ன பேசிட்டு இருக்க? பாரு, எல்லாரும் வளையல் போடுறதுக்காக நின்னுட்டு இருக்காங்க. அதெல்லாம் பெரியவங்க பேசுறது, அவங்க பேசி பாத்துக்கட்டும். நம்மளோட வேலை சந்தோஷமா இருக்கிறதுதான். இப்ப சிரிச்சிட்டு இருக்க பத்தியா? இதே மாதிரி எப்பவும் சிரிச்சு சந்தோஷமா இரு. என் மனசு நினைக்கிறதுலாம் நீயும் சரி, என் பாப்பாவும் சரி நல்லா இருக்கணும். என் பாப்பா சீக்கிரம் நல்லபடியா பிறக்கணும், அது மட்டும்தான். என்னங்க, இவ்வளோ அன்புக்கு மத்தியில நம்ம குழந்தை நல்லபடியா பிறக்குங்க. சரிமா, சரி. எல்லாரும் நம்மளே பாத்துட்டு இருக்காங்க பாரு. என்னடா இங்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்களான்னு நினைப்பாங்க. அதுவும் முக்கியமா என் தம்பிக எல்லாருமே நினைப்பாங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டாம், அதனால கொஞ்சம் பேசாம இருக்கலாம். சரிங்க. அம்மாடி சிவானி, வைஷாமா, என்ன நின்னுக்கிட்டே இருக்க? வா, வந்து முத வளையல் போட்டு விடு. அம்மா நானா? வாமா. அம்மா முத நீங்க. நாத்துனா நீ போட்டு விடு, வா. சரிங்கம்மா. சிவானி வாமா. இத வாரேனா. அண்ணி ஓகேவா? ஓகே சிவானி. மதிக்கண்ணு, வளையல் கரெக்டா இருக்குல்ல? கரெக்டா இருக்கத்த. சரிம்மா. மதனி நீங்க போங்க, போய் வளையல் போட்டு விடுங்க. நீங்க போங்க மதனி, நீங்க போய் போட்டு விடுங்க. உங்க வீட்ல உள்ள எல்லா ஆசீர்வாதமும் என் பிள்ளைக்கு இருந்தாலே போதும். அவ வாட்டுக்கு சந்தோஷமா இருப்பா. என்ன மதனி? மதனி, இந்த குடும்பத்துல நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. என் பிள்ளைய பார்த்து பார்த்து நானும் என் வீட்டுக்காரரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம். இந்த சந்தோஷம் போதும் மதனி. எங்க பிள்ளையாவா இருக்கா, உங்க வீட்டு பிள்ளையா இருக்கா. சொல்ல போனா எங்களை விட நீங்க நல்லா பாத்துக்கிறீங்க. உங்க மதனி, நீங்க போய் வளையல் போடுங்க, நான் அப்புறம் போட்டுக்கிறேன். சரிங்க. வைஷாத்த வாங்க, அப்படியே சாலாத்தையும் வர சொல்லுங்க. சரிம்மா. சாலா அத்தை, நீங்க வளையல் போடுங்க. சாலாத்தை கூப்பிடுறேன். சரிடா கண்ணு, கூப்பிடு. அங்கதான். ஏய் கருப்பி, ஏய் கருப்பி, சாலாத்தைய கூப்பிடு. இதோ கூப்பிடுறேன். பாத்துடா, மெதுவா. வளையல் டைட்டா இருக்கோ, வலிக்குதாமா? இல்ல இல்ல, அதெல்லாம் இல்லத்த, நீங்க போட்டு விடுங்க. சுபா, அத்தை சாலாத்தை வந்து போடட்டும், அப்புறம் நான் போட்டு வரேன். சரிடா கண்ணு. மதிக்கண்ணு, சாலாத்தை எம்புட்டு அழகு, அழகா இருக்கடியம்மா. வைஷோக்கா சொல்லு சாலா. அக்கா, மதியம் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போனதும் ஃபர்ஸ்ட் சுத்தி போடணும். என் கண்ணே பட்டுக்கும் போலக்கா. ஆமாமா, சொல்லுவாங்கல்ல தாய்மையின் அழகுன்னு, அந்த மாதிரி நம்ம மதி அவ்வளவு அழகா இருக்கா இன்னைக்கு. ஆமாக்கா. அத்தை அத்தை, நம்ம வீட்டுக்கு இல்ல, மதி அப்படியேவா அவங்க வீட்டுக்கு போவா. அம்மா. சொல்லுமா. மதிக்கு போனதும் நல்லா சுத்தி போட்டுருங்க. சரிம்மா. சரி சாலா, உன் மருமகளுக்கு வளையல் போட்டு விடு. சரிங்கக்கா. இருங்க மதி, இதோ நான் வளையல் எடுத்தாரேன். மதி போட்டு விடுங்க அத்தை. மதினி, ஏன் மருமகளுக்கு தங்க வளையல். அத்தை பிடிச்சிருக்காமா? ரொம்ப அழகா இருக்கத்த. அக்கா, மதிக்கு கரெக்டா இருக்கு பாருங்க. ஆமா சாலா. மதி, உன் சாலாத்தை செலக்ட் பண்ணது வளையல் பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கத்த. சாலா சொல்லுங்கக்கா, என்ன பண்றாங்க நம்ம வீட்ல எல்லாரும்? தங்கி வைக்க ஆரம்பிச்சாச்சுக்கா. அச்சா, உங்க குழந்தை எல்லாம் சாப்பாட பாத்துட்டு இருக்காங்க. ஓ அப்படியா? சரி சரி, வளையல் போடாதவங்கள வர சொல்லு. வந்து அப்படியே ஒவ்வொரு ஆளா வளையல் போட்டுட்டு போட்டோம். சரிங்கக்கா. மதனி, அங்க நம்ம வீட்டு சொந்தத்தையும் வர சொல்லுங்க. சரிங்க மதனி. என்னங்க, வெள்ளி வளையல் ஓகே. இங்க பாருங்க, சாலாத்தா தங்க வளையலே போட்டிருக்காங்க. அழகா இருக்குமா உன் கைக்கு? ஐயோ, எதுக்குங்க இவ்வளோ? நீ சும்மா இரு மதி. சொல்லுங்கங்க. வளையல் உன் கைக்கு ஒவ்வொன்னா போட போட ரொம்ப அழகா இருக்குமா. இந்த அளவுக்கு கை நிறைய வளையல் போடணும்னா? ஆமாங்க, கை நிறைஞ்சதுன்னா அவ்வளவுதான். ஓ, கை நிறைய வரைக்கும் போடணும். ஆமாங்க. சரிதான், வாங்கி வச்ச வளையல் ஃபுல்லா உனக்கு தான். ஆமாங்க.
அழகா இருக்குமா. ஏ மதி, கை நிறைய ரொம்ப வேண்டாம், அப்புறம் வளையல் சத்தம் கேட்காது, கொஞ்சம் குறைச்சே போட சொல்லு. அது ஏதோ எண்ணி கணக்குல போடுவாங்கங்க, அத்தை பாத்துக்குவாங்க. சரிம்மா. ம். சரி, வளையல் போட வராங்க பாரு, எல்லாத்தையும் வாங்கன்னு கூப்பிடு. சரிங்கங்க. மதியோட புடவை ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா சேஷா, அதை விட ஹேர் ஸ்டைல் ஐயோ சூப்பரா இருக்கு. ஏய், அந்த பெருமை எல்லாம் என்ன சேரும்? பெருமையா? ஆமா, என் அன்னைக்கு இதெல்லாம் டிசைன் பண்ணி கொடுத்தது நான். எப்படி? சூப்பரா இருக்கு சிந்து. உங்க மேரேஜுக்கும் என்கிட்ட சொல்லுங்க, சூப்பரா காஸ்டியூமை நான் டிசைன் பண்ணி கொடுக்கறேன். ஆறா, இந்த வேலை எப்பல இருந்து? அது இப்பதான் அப்படியே பழகிக்கிட்டே இருக்கேன். ஓஹோ, நீ பழகுறதுக்கு நாங்க தான் கிடைச்சோம். ஐயோ காயு, சூப்பரா பண்ணுவேன். ஏன் நல்லா ஸ்லிம்மா இருக்கியா? கல்யாணத்துக்குலாம் உனக்கு ஏத்த மாதிரி, உன்னோட பட்டு புடவைக்கு ஏத்த மாதிரி பிளவுஸ்ல செம்மையா டிசைன் பண்ணுவேன். டிசைனிங் சொல்றது மட்டும் தான் நான், ஆனா ஸ்டிச் பண்றதுலாம் வெளிய வச்சுக்கணும், ஓகேவா? சரிதாமா. நான் நார்மலா சிம்பிளா பிளவுஸ் போட்டுக்கறேமா. டிசைனிங்க்கு ஒரு அமௌண்ட், ஸ்டிச் பண்றதுக்கு ஒரு அமௌண்ட், என் கல்யாண செலவு பாதி இதிலே போய்டும். ஏய், டிசைனிங்க்குலாம் காசு கொடுக்க வேண்டாம், நீ ஸ்டிச்சிங்க்கு மட்டும் கொடுத்துக்கோ. எனக்கு வேண்டாமா தாயே, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. ஆமா ஆமா, நமக்கு பிளவுசிங்ல டிசைன் இருந்தா போதும், அதையே அழகா ஸ்டிச் பண்ணி போட்டுக்குவோம். சரிதான். சிந்து, சொல்லு காயு, உங்க திருவண்ணா வரலையா? வரல காயு, இன்னும் 2 மாசம் ஆகும்னு சொல்லிட்டான். ஆனா நான் ரொம்ப மிஸ் பண்றேன். இன்னும் 2 மாசம் ஆகுமா? ஆமா, நீ ஏன் ஷாக் ஆகுற? அது ஏய் சேஷா, ஒண்ணில சும்மா தான் கேட்டேன். ஆனா வாசுக்கு ஃபோன் பண்ணேன், இப்ப வர முடியாது, இன்னும் ஒரு எக்ஸாம் இருக்கா, முடிச்சிட்டு சர்டிபிகேட்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வாரோன்னு சொன்னா. ஆமா காயு, எங்க வீட்லயும் படிப்பு தான் முக்கியம், அதனால படிச்சு முடிச்ச பிறவே வான்னு சொல்லிட்டாங்க. ஆனா சிந்து, உங்க வீட்ல உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கிரேட். உங்க வீட்டுக்கு மருமகளா வர பொண்ணுங்க எல்லாருமே கொடுத்து வச்சவங்க. உண்மைதான், ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அந்த பாக்கி எனக்கு கிடைக்குதான்னு தெரியல. அப்படியே சொல்ற? ஆமா சிந்து, இந்த மாதிரி இருக்கறதெல்லாம் அவங்க உங்க வீட்ல உள்ள பெரியவங்களால. பெரியவங்க சரியா இருந்து இப்படிதான் பிள்ளைகளை இருக்கணும்னு சொன்னா அவங்களும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. இது எல்லாமே உங்க வீட்ல அழகா பர்ஃபெக்ட்டா அமைஞ்சிருக்கு. ஆமா சேஷா. ஏய் சிந்து, அங்க பாரு. எங்க? அங்க பாரு, ஜீவா. ஜீவாவா? ஏய் அங்க, ஏய் பாரியா பாரு. கிராமத்துல இருந்து வந்திருக்கா, தாவணி கட்டுவான்னு பார்த்தா சுடி. வாவ், ரொம்ப அழகா இருக்குல. அச்சச்சோ, ட்ரெடிஷனலா ட்ரெஸ் பண்ணா பிடிக்கும்னு கஷ்டப்பட்டு நான் சாரி கட்ட அவ சுடி. ஆமால, பாரிக்கு சுடி ரொம்ப அழகா இருக்கு. ஏன் இருக்காது சிவா, இதெல்லாம் உனக்கே அநியாயமா தெரியல? இப்போதான் வந்தா, வந்து பார்த்த செகண்ட்ல அவகிட்ட நின்னு பேசிட்டு இருக்க. இரு உன் கண்ணை குத்துறேன். ஹே, எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? வாங்க வாங்க, மதி கூப்பிட்டா. மல்லிகா, உங்க சாரி சூப்பரா இருக்கு. வைஷோமா எடுத்து கொடுத்தது நல்லா இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்குக்கா. சரி வாங்க மதிய பாக்க. நீங்க வந்து சந்தானம் குங்குமம் வைக்க வேண்டாமா? இதோ ஏன் அன்னைக்கு வைக்காமையா, இத வந்துடுறேன். வாங்க வாங்க. பசங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் போகணும்னு சொன்னாங்க, அவங்க வந்ததான் அடுத்து நீங்க போங்க. மல்லிகா, நீங்க ரொம்ப பிஸியோ? ஆமா வேணி, சாப்பாடு எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு இருந்தேன், சாப்பிடாதவங்க எல்லாம் சாப்பிட வர சொல்லுவான்னு வந்தேன். போங்க, நீங்களும் சந்தானம் குங்குமம் சாப்பிட வாங்க. மல்லிகா, என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு எல்லாமே ஸ்பெஷல் தான், அதுவும் சுட சுட நெய் பொங்கல். அப்பா, வாயில போட்டதே தெரியாம தொண்டைக்குள்ள லபக்குன்னு உள்ள போயிடுது. மல்லிகா, எனக்கு கொஞ்சோண்டு எடுத்து கொடுங்கனே, எனக்கு பொங்கல் ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதானே, வா நான் எடுத்து கொடுக்கறேன். சரி எல்லாரும் வெயிட் பண்ணுங்கப்பா, நான் இதோ வந்துறேன். போ நீங்க யாராவது வாரீங்களா? நீ போ, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அத நான் போய் பார்த்துட்டு வரேன். ஓகே பாரு மல்லிகா, வாங்க போலாம். எல்லாரும் மதிய பாக்கும்போது நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன். வா சேஷா. சிந்து, சொல்லு காயு. ஒரு நிமிஷம், நானும் இதோ வந்துறேன். ஜீவாவை பக்கவா? இல்ல சும்மாதான், இதோ வந்துறேன். போ வேணி, நீயும் வாரியா? போங்க மேடம், உங்க ஆளு அங்கதானே இருக்காங்க. ஏய், என்ன இப்படி சொல்ற? இல்ல சும்மா. சாரி. இல்ல சாரி எல்லாம் வேண்டாம், நானும் போய் பார்த்துட்டு வரேன். ஓகே சிந்து, மதிய பார்க்கும்போது என்னையும் கூப்பிடு. காயு வா. வா வேணி. ஹாய் சிந்து. சித்தார்த். ஏய் பரி, வாவ், சூப்பரா இருக்கு உனக்கு சுடி. நிஜமாவா அண்ணா? அண்ணாவா?
ஓகே ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். சரத்தனா? ஆமாடி தங்கச்சி, என் பேர் சொல்லி கூப்பிட்டுமா? ஏன் சரத்தனா? இல்லம்மா, நீ பேர் சொல்லி கூப்பிட்டு. அப்படிங்கிறீங்க? அப்படியேதான். சரி ஓகே, ட்ரை பண்றேன். உங்ககிட்ட அப்புறம் வரேன். வர வேண்டாமா, நீ அந்த பக்கமே திரும்பிக்கோ. சரி சரத்தனா. ஹாய் ஐதா. ஹாய்மா, என்னோட பேரு ஜீவா. நீ ஜீவான்னு சொல்லியே கூப்பிடு. ஐயோ ஐதா, நான் தான் சொன்னேன்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கள ஐதான் தான் கூப்பிடுவேன். இதெல்லாம் ஒரு பழக்கமாமா? நல்லா இருக்கும் ஐதா. நல்லாதான் இருக்கும். சரத்தா ஐதான் ஐதான்னு சொன்ன, இப்ப டக்குன்னு அண்ணாவாக்கிட்ட. நாளைக்கு இதே நிலைமை எனக்கும்னா என் நெஞ்சு பிஞ்சு நெஞ்சுமா தாங்காது. அதான். பூ. டேய் டேய், இங்க வரைக்கும் தெரிக்குதுடா. சி. ஏய், முன்னக்கூட இதெல்லாம் பேசிக்கணும்டா. என்னதான் இருந்தாலும் நான் ஒரு சிங்கிள். இந்த சிங்கிள் இப்போவுமே மிங்கிள் ஆகாது. டேய் டேய், வாய கழுவுடா. ஐயோ ஐதா, அதெல்லாம் விடுங்க. எல்லாத்தையுமே விட்டுறேமா. சரி சரி, எனக்கு சுடி நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கே. ஃபர்ஸ்ட் டைம் ஐதா குடிச்சிட்டு சாரி கட்டலாம்னு பார்த்தேனா, டைம் ஆயிடுச்சுன்னு வெளிய நின்னு எல்லாரும் கத்திக்கிட்டு இருந்தீங்களா, அதான் இது சிந்துவோட சுடி எடுத்து போட்டுக்கிட்டேன். ரொம்ப நல்லா இருக்குமா. ஐதா, இதோ எங்க பாட்டிமா. பாட்டிமா, ஊருக்கு வந்ததுல இருந்து ஒரு இடத்துல நிக்கறாங்களான்னு பாருங்க. ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே வராங்க. ஊருக்கு புதுசுலமா? அப்படித்தான். சரத் தம்பி, உங்க ஊர் ரொம்ப நல்லா இருக்கு. ஓ அப்படியா பாட்டிமா, ஃபுல்லா ரவுண்டிங்ல இருக்கீங்க? ஆமாடா கண்ணு, நான் முதல்ல போய் என் பேத்திய பாத்துட்டு வந்துட்டேன். பேத்தியா? இன்னொரு பேத்தியா? அது யாரு? டேய் ரொம்ப அலையாத, மதியானியா தான் சொல்றாங்க. ஓ அப்படியா? ஓகே ஓகே. அதான் மண்டபம்ல எமுட்டு பெருசா இருக்கு, நம்ம கிராம அளவுக்கு இருக்கும் போல. ஆமா பாட்டிமா, ஆனா கிராமத்துல இருக்கிற சந்தோஷம் இங்க இருக்கிறது கஷ்டம்தான். அது எனக்கு வந்ததுமே புரிஞ்சு போச்சு. அப்பா காது கிளியுது. சரு சருன்னு எப்ப பாரு வண்டி போகுது. பாட்டிமா, இங்க எப்பவுமே அப்படிதான். கார் சத்தம் வண்டி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அதானையா, 2 நாள் 3 நாள் சுத்தி பார்க்கலாம். அப்புறம் நமக்கு கிராமம் தான். ஐயோ பாட்டிமா, சரத்தனா எனக்கு ஒர்க்குக்கு ஏற்பாடு பண்றேன்னு இருக்காங்க. அப்பா அம்மா உங்களை நம்பிதான் என்ன இங்க விட்டுருக்காங்க. என் கூடயே இருங்க, பாத்துக்கோங்க. பாக்கலாண்டி, எனக்கு பிடிச்சாதான். அது மாதிரி ஏமாவே ஊர்ல இருந்து வாரேன்னு சொல்லிட்டு நான் கிராமத்துக்கு போயிடுவேன். பாட்டிமா, அதெல்லாம் பாத்துக்கலாண்டி. சரி சரி, நான் அந்த பக்கம் இன்னும் போய் பார்க்கல, பாத்துட்டு வந்துடுறேன். பாட்டிமா, என்னடா மின்னல் வேகத்துல போயிட்டாங்க? ஆமாண்டா. டேய் டேய், அங்க பாரு, இன்னொரு மின்னல் வருது. இன்னொரு மின்னலா? ஐயோ, இவளா? ஜீவா, என்ன இங்கே நின்னுட்டு இருக்க? வேற ஒர்க் எதுவும் இல்லையா? சரிதான் ஜீவா. அசத்து அசத்து. ஒர்க்கா? இன்னைக்கு என்னமா ஒர்க்கு? ஐயோ, மண்டபத்துல எல்லாரும் எவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நீ எதுக்கு இங்க வெட்டியா நின்னு பேசிட்டு இருக்க? ஐதா. சோ ஐதாங்கறாளே. சொல்லுமா. யார் அது? அவங்க என் ஃப்ரெண்டு. ஓ ஃப்ரெண்டா? ஓகே ஓகே. காயு, சொல்லுமா. நான் ஜீவாவுக்கு மாமா பொண்ணு. மாமா பொண்ணா? எப்பையில இருந்து? இப்பையில இருந்துதான். என்ன ஐதா? ஆமாமா. ஜீவா, சொல்லு காயு. அது என்ன மாமா பொண்ணு? பிடிக்கலையா? சரி ஓகே, அத்தை பொண்ணா வச்சுக்கலாம். என்ன அத்தை பொண்ணா? ஜீவா, ஐதா. அத்தாடி, இது சரிப்பட்டு வராது. சரத்து, என்னடா? எப்போ கூப்பிட்டாங்க மதிய பாக்க? இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்க? அங்க பாரு, சக்தி ராம் எல்லாம் மேடைக்கு போயாச்சு. வா வா வா, நாமளும் போலாம். ஜீவா வந்துடுறா. சரத்து. பேணி. ஆமா, நான் உங்களை கூப்பிடுறாங்க. இதோ வரோமா. டேய் ஜீவா வாடா. இதோ வந்துட்டேன்டா. ஜீவா, ஐதா. 2x2. என்ன விட்டுடு. வீரா ரொம்ப அழகா இருக்கு. ஆமா 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 வீரானா, நீயும் அண்ணியும் உட்கார்ந்து இருக்கிறத பாக்க ஐயோ எங்க கண்ணே பற்றும் போல. டேய் ஆமாண்டா, அது என்ன சொல்லுவாங்க? டேய் அதான்டா அந்த பாட்டு. என்ன பாட்டுறா? ஐயோ ராம், அதான் புருஷன் பொண்டாட்டி பொருத்தந்தான் வேணும், அந்த மாதிரி அந்த பாட்டுல வருமேடா. அமைஞ்சா இது போல கல்யாணம் பண்ணுன்னு 2 பேரும் அப்படி ஒரு ஜோடி பொருத்தண்டா. ஏ வீரானா, சக்தி கல்யாணத்துல பார்த்தப்ப கூட நீ இவ்வளவு கலையாலனா, ஆனா இப்போ ஆமா வீரா மச்சான், இதையோ சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு தெனாவட்ல உட்காந்த மாதிரி இருக்கே. டேய் அட்டி வாங்குவ. ஏய் அது ஒண்ணு இல்லடா, ப்ரொமோஷன் கிடைக்குதுல அதான். சக்தி, அண்ணி நானும் பக்கத்துல இருக்கேன். ஆமா நீ, இனி கொஞ்சம் பார்த்து பேசுறேன். பார்த்து பேசுறதுக்குலாம் இங்க இடமே கிடையாது. இன்னைக்கு நீங்க 2 பேர் தான் நம்ம கதைக்கு ஹீரோ ஹீரோயின். அதனால உங்களை என்ன வேணாலும் பண்ணலாம். ஏய் ஜீவா,
ஜீவானா அண்ணனா? அம்மாடி தங்கச்சி சொல்லுமா. எங்க குழந்தைக்கு நீங்க தான் தாய் மாமா, மறந்துடாதீங்க. இப்பவே இந்த பேச்சு பேசுனீங்க. பேசுனா? ஐயோ அண்ணி பேசட்டும். பாப்பா பிறந்ததும் தாய் மாமாவை வச்சு கவனிச்சுக்கலாம். ஏய் டேய், எனக்கு புரிஞ்சு போச்சுடா. ஆமாமா, எனக்கும் தான் சந்தனம் மணக்குது. டேய், நீயும் தான் தாய் மாமா, மறந்துடாதடா ராமே. அப்பாடா, டேய் சரத்து, நாம தப்பிச்சோம்டா. நல்ல வேலை சித்தப்பாவா ஆயிட்டோம். ஆமா சக்தி. ஹலோ ஹலோ கொழுந்தன்களா, அப்பெல்லாம் கிடையாது. கிண்டல் பண்ற எல்லாத்துக்கும் ஒரே பனிஷ்மெண்ட் தான். என்னங்கடா முணங்குறீங்க? ஒண்ணு இல்ல வீரானா, இதுக்கு மேல இருந்தா சரிப்பட்டு வராது. என்னடா? ஆமா சரத்து, அதுக்கு என் ஆந்த கண்ணிட்ட கூட 2 அடி வாங்கிட்டு போயிடுவேன். டேய் உன் தங்கச்சி கிட்ட வாங்கி வாங்கி பழக்க தோசத்துல எங்க போனாலும் இந்த பேச்சு தாண்டா வருது. நல்லா வந்துச்சுடா. டேய் சரி சரி வாங்க, உங்க அன்னைக்கு திணை பூசி விடுங்க. அண்ணா நீ வேற. பூசி விடு சரத்து. கொழுந்தன்களா இருக்கலாம், ஆனா நீங்களும் எனக்கு தம்பி மாதிரி புள்ள மாதிரி தான். வாங்க வந்து வச்சு விடுங்க. அண்ணி, இந்த ஒரு வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் நான் வாரேன் அண்ணி. நான் வந்து சந்தன குங்குமம் வச்சு விடுறேன். வா சக்தி. ஜீவா ராம் நீங்களும் தான். கண்டிப்பாமா, என் தங்கச்சிக்கு நான் வச்சு விடாமையா. இத வாரேமா. ம். வாவ் சூப்பர்ல. பாரேன், என்னதான் நீ என்ன பிடிக்கலன்னு சொன்னாலும் நம்ம 2 பேரோட டேஸ்டும் ஒரே மாதிரி இருக்கு. டேஸ்டா? பாரேன், ஒரே கலர் Dress. ஐயோடா, ரொம்ப தான். இது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போட்டேன். அதேதான், எனக்கும் இந்த Dress பிடிச்சிருக்கு, நான் போட்டேன். ஆனா பாத்தியா, நம்ம 2 பேருக்கும் பிடிச்சது ஒரே தான். அப்படிலாம் ஒண்ணு இல்ல. சரி சரி, அதை விடு. நீ எதுக்கு இங்க வந்த? ஏன் சிந்துவை பார்க்க? நான் தான் உன்னை பார்க்கவே இல்லைன்னு சொன்னேனே. நீ சொல்லுவ, அதுக்காக நான் வராம இருக்க முடியும்? உனக்குலாம் வேற வேலையே இல்ல. அதுவும் இல்லாம அலையா விருந்தாளி, எங்க குடும்பத்தையே பிடிக்காதுன்னு சொல்ற. பிறகு எதுக்குடா இப்படி எல்லாம் வார? ஓய், நீ இருக்கிற வரைக்கும் நான் எங்கனாலும் வருவேன். அது சொர்க்கமா இருந்தாலும் சரி, நரகமா இருந்தாலும் சரி. இந்த பேச்சுக்கு ஒண்ணும் குறை இல்ல. சரி சரி, இந்த ஃபங்க்ஷனை பார்க்க அழகா இருக்குல்ல? எல்லா ஃபங்க்ஷனும் அழகா தான் இருக்கும். இல்லம்மா, இது ரொம்ப ஸ்பெஷல். ஒரு பொண்ணா இருக்கிறவ தாய்மை அடையிறது, அதுக்காக கொண்டாடுற ஃபங்க்ஷன். பார்க்க ரொம்ப அழகா தான் இருக்கு. ஓய் என்ன? ஒவ்வொரு நேரம் நல்லா தான் பேசுற, ஆனா ஒவ்வொரு நேரம் குறுக்கு பிடிச்ச மாதிரி பேசுற. நான் நினைக்கிறேன் உன் புத்தி உன்கிட்டே இல்லைன்னு. ஆமாமா, என்கிட்ட இல்ல. பாத்தியா, அதான் கிறுக்கா சுத்துற. இருக்கட்டும், என் புத்தி உன்கிட்ட தானே இருக்கு. அதனால நான் கிறுக்கா சுத்துறதுல ஒண்ணும் தப்பில்லையே. சோ, அட விடுப்பா சாமி, உன்கிட்ட பேசுனேன் அவ்வளவுதான். சிந்து. ரத்னப்பா. என்னடா கண்ணு இங்க? என்னவா சித்தார்த்துக்கு? ஒன்னிலப்பா, நம்ம யாருமே சொல்லல, ஆனா வந்து நிக்கிறான். அதான் திட்டிக்கிட்டு இருக்கேன். ஏமா வந்த பிள்ளைய திட்டுற? ஹலோ ஹலோ, போதும். நல்லவர் மாதிரி ரொம்ப ஆக்ட் பண்ணாதீங்க. ஏய் சித்தார்த், பாரு, நான் அவர்கிட்ட பேசவும் வரல, பார்க்கவும் வரல. பேசாம போ சொல்லு. எங்க வந்து என்ன பேசுற? உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீ தான் வந்திருக்க. உங்க அப்பாவை போ சொல்ல நீ யாரு? மாமா சிந்து, ஏமா அப்படி பேசுற? பாருங்கப்பா எப்படி பேசுறானே. என் பேச்சே இப்படிதான். இல்லம்மா, அவன் ஏதோ வருத்தத்துல பேசுறான். ஆமாயா, வருத்தத்துல தான் பேசுறேன். இல்ல உன்னாலதான். உன்னை பார்த்தாதான் எனக்கு கடுப்பா வருது. அப்படியே ஏதாவது பண்ணிடலாமோன்னு. ஏய் சித்தார்த். சாரி சிந்து, உனக்காக தான் நான் பேசாம பொறுமையா இருக்கேன். இல்லனா அப்படி பேசுற ஆள்கிட்ட. ஏய் போடா முத இங்க இருந்து. இங்க வந்து எங்க அப்பாவையே ஏத்துட்டு பேசுறியோ? போடா போ. யார் இந்த ஆள் மூஞ்சில எல்லாம் முழிக்க போறா? போகத்தான் போறேன். நான் பார்க்க வந்தேன், பார்த்துட்டேன், கிளம்புறேன். சீ, வரவே வராத. நான் பார்த்தாலே கோபம் தான் வருது. சிந்து. பாருங்க ரத்னப்பா. விட்டுமா, சின்ன பையன் அப்படிதான் பேசுவான். பாரு, இவனா சின்ன பையன். யோ. டேய் வாயா போயான்னு சொன்ன. சிந்து. அப்பா. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இல்லப்பா. அமைதியா இருமா. என்னடா என்ன? உனக்கு என்ன கோபம் என் மேல? உன் மேல கோபம் மட்டும் தாயா. அதுல என்ன ஏதுன்னு இங்க பாரு சித்தார்த், கோபமாவே இருக்கட்டும். நீ என்ன பழி வாங்க போற அவ்வளவுதானே? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் நீ வரவும் செஞ்சுட்ட. யோ, உங்க வீட்டு ஃபங்க்ஷன். சரி ஓகே, எங்க வீட்டு ஃபங்க்ஷன் வா, வந்து மதிய பாத்துட்டு போ. நான் இதுக்குயா பாக்கணும்? சித்தார்த், இதே மாதிரி உங்க அம்மா வளைகாப்புக்கு நான் சந்தனம் வச்சு விட்டேன். என் தங்கச்சியா? ஏய், நீ உன் அம்மா வயித்துக்குள்ள இருக்கும் போதுல இருந்து நான் உன்னை கவனிச்சுட்டு தான்டா இருக்கேன். இப்ப நீ வாயா போயான்னு பேசிட்டாப்ல. என்னடா, எதுவுமே இல்லைன்னு ஆயிடுமா?
பிள்ளைங்க கோபத்துல எட்டி உதைக்கதான் செய்வாங்க. அதுக்காக பெத்த மனசோ இல்ல வளர்த்த மனசோ மாறிடாதுடா. இங்க பாரு, உன்னை பெத்து முத என் கையில தான் உங்க அம்மா கொடுத்தா. இந்தாங்கண்ணே உங்க மருமகன்னு. இந்நேரம் உன் அம்மா உயிரோட இருந்திருந்தா நீ இந்த அளவுக்கு இருந்திருக்க மாட்டடா. தப்புதான், எல்லாமே தப்புதான். நான் உன்னை எதையுமே புரிஞ்சுக்க சொல்லல. நீ புரிஞ்சுக்கிற நிலைமையிலயும் இல்ல. ஏன்னா எல்லாம் ரத்தம். நம்ம தனியா தவிச்சோமே, நம்ம அம்மா கூட இல்லையே, நம்ம அப்பா கூட இல்லையேங்கிற ஒரு வேகம் உன்னை இந்த அளவுக்கு பேச வைக்குது. நான் புரிஞ்சுக்கிறேன்டா, நான் புரியாமலாம் இல்ல. நடந்து முடிஞ்சதை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நீ நடக்கிறதும் இப்படிதான் நடக்கணும்னு நான் நினைக்கல. எதா இருந்தாலும் ஓகேடா. உன் விஷயத்துல நான் எதையுமே யோசிக்க மாட்டேன். நீ என்ன பண்ணாலும் எனக்கு ஓகேதான். ஏன்னா நீ நான் வளர்த்த பையன்டா. உன் அம்மா உனக்கு அதிகமா சோறு ஊட்டி விட்டதை விட நான் உனக்கு ஊட்டி விட்டுருக்கேன்டா. ஏய் ஏய் இங்க பாரியா, சும்மா சென்டிமெண்டா பேசி என் மனச மாத்தாத. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீ உன்னாலதான் என் அப்பா ஜெயிலுக்கு போனாரு. அதை பார்த்துதான் எங்க அம்மா என்னை விட்டுட்டு போனாங்க. நீ வேற அது இதுன்னு எதையாவது சொல்லி, இல்ல நான் உன்னை நம்ப மாட்டேன், நம்பவே மாட்டேன். நம்பாதடா, நான் உன்னை நம்புன்னு சொல்லவே இல்லையே. சரி ஓகே ஓகே, பேசாத, நீ எதையும் பேசாத. நான் இங்க இருந்து கிளம்புறேன். சிந்து, நான் போயிட்டு வரேன். எங்க அப்பா இவ்வளவு தூரம் பேசுறாங்க, அது உனக்கு புரிஞ்சுக்க தெரியல. இதுல என்ன போயிட்டு வாரேன், நீ என்ன பார்க்க தயவு செஞ்சு வராத. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏய், வேற எதனா நாங்க சொல்ல? எங்க அப்பா ஏதாவது சொன்னாலும் சொல்லாதங்கற, நான் ஏதாவது சொன்னாலும் சொல்லாதங்கற. இல்ல என்னதான் நினைச்சுக்கிட்ட உன் மனசுல? நீ பண்றது, நீ பேசுறது, நீ செய்யறது மட்டும் தான் கரெக்ட் நினைக்கிறியோ? ஆமா ஆமா அப்படித்தான். ஏய் சித்தார்த், சரி ஓகே. மதிக்கு இந்த அளவுக்கு இப்படி வளைகாப்பு நடக்குதுன்னா அது ஒன்னாலதான். அதுவும் இல்லாம எங்க வீட்டு, நம்ம வீட்டு வாரிசு நல்லபடியா இருக்காங்கன்னா அதுவும் ஒன்னாலதான். தெரிஞ்சோ தெரியாமலையோ நீ எனக்கு செஞ்ச நல்லது. அன்னைக்கு நீ கரெக்டா மதியம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனது. அதனாலதான் இப்ப இந்த அளவுக்கு எல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம். மதிய மேடையில பார்த்ததுமேவும் எனக்கு உங்க அம்மா முகம் தான் கண்ணு முன்ன வந்துச்சு. இப்போ உன்னையும் பார்த்ததும் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். அதனாலதான் இவ்வளவு தூரம் நான் பேசினது. இங்க பாருடா, நான் உன்ன கட்டாயப்படுத்தல. நல்ல மனசோட இருந்தேனா என் அம்மா என்னை விட்டு போயிட்டாங்கன்னு அவ்வளவு வருத்தப்படுற. மதியம் ஒரு குழந்தைக்கு அம்மாவாக போறா. உனக்கு பிடிச்சா வா. மதியம் வந்து பாத்துட்டு சந்தனம் வச்சு விட்டுட்டு போ. அவளுக்கு ஒரு அண்ணனாவோ இல்ல தம்பியாவோ. இல்ல அதெல்லாம் முடியாதுன்னா நான் உன்னை கட்டாயப்படுத்தல. போயிட்டு வா. எப்போ உன் மனசு மாறுதோ அப்போ வந்து தாராளமா பாரு. நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். ஏய் இங்க பாரியா, நான் சொல்றத சொல்லிட்டேன். இனி உன் இஷ்டம். சிந்து வாமா. அப்பா இவெல்லாம் கேட்க மாட்டான்ப்பா. இவனுக்கு பாசத்தை விட கோபம் தான் அதிகம். இந்த கோபத்தால இப்ப இழந்தது மட்டும் இல்ல, இனி இருக்கிற எல்லாத்தையும் இழந்துட்டு தான் உட்கார்ந்திருப்பான். சிந்து அப்பா வேண்டாமா, சும்மா பேச்சு கூட அப்படி சொல்லாத. நீ வா. அவனுக்கா விருப்பம் இருந்தா வரட்டும், இல்லாட்டி கிளம்பட்டும். நீ வா. சரிங்கப்பா. சிந்து. ஏ சிந்து. மதியனி, சிந்து, அனி, இன்னைக்கு என்னன்னு தெரியல, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆமா பாப்பா, அண்ணி இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்காங்கல்ல? ஆமா வீரானா. சிந்து, உன் அண்ணி மட்டும் இல்ல, உன் வீரானாவும் அழகா தான் இருக்காங்க. யாரப்பா அது? நான் தான் சார், சேஷா. சேஷா, வாமா. சாப்பிட்டியாமா? ஏன் வீரா சார், சாப்பிட்டியான்னு சொல்லி விரட்டி விடுறீங்க? அப்படிலாம் இல்லையே. பயப்படாதீங்க, மதி ஒன்னும் சொல்ல மாட்டா. அப்படியா? இவங்க முனுக்க ஒன்னும் சொல்ல மாட்டேன். வீட்டுக்கு வாங்க, கவனிச்சுக்கிறேன். ஆத்தாடி. மதி சொல்லு வேணி, அங்க உங்க வீட்டுக்கு தான் போறியாமே? ஆமா வேணி, ரொம்ப கவனமா இரு. வழி ஏதாவது வந்தா உடனே கால் பண்ணு. கண்டிப்பா. அம்மா வீட்டுக்கு போறேன்னு சந்தோஷம் தான், ஆனா அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போறோமோன்னு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஐயோ எதுக்கு கஷ்டப்படுற? எங்க எல்லாத்தையும் பார்க்கணும்னா சொல்லு, உடனே அங்க கிளம்பி வந்துடுறோம். ஆமாமா நானும் வந்துடுறேன். ஹே பாரிஜாதம், என் வளைகாப்புக்காக ஊர்ல இருந்து வந்திருக்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. ஆமாங்க, உங்க வளைகாப்பும் தான், ஆனாலும் என்னோட வேலை விஷயமாவும் வந்தேன். வேலையா? என்ன சொல்ற? அப்புறம் சொல்றேன். ஏய் அப்படா இனிமே நீ இங்கதானா? ஆமா சேஷா, சும்மாவே நான் வந்ததும் இங்க உங்க எல்லாத்தையும் புடிச்சு போச்சு. இப்போ சரத் எனக்கு வேலையை ரெடி பண்றேன்னு சொல்லியாச்சு. அதனால இனி நான் இங்கதான். சீக்கிரத்துல அப்பா அம்மாவை இங்க வர சொல்றேன். சூப்பர்மா. சரத் சொல்லிக்கிட்டே இருந்தான், நீ நல்லா படிச்ச பொண்ணு, ஆனா கிராமத்துல எந்த வேலைக்கும் போகாம சும்மா இருக்கேன்னு. படிச்ச வேலைக்கு போறது சந்தோஷம் தானே? ஆமா சார், அதை விட பிடிச்ச வேலை. இனி டெய்லி உங்க வீட்ல வந்து உங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். கண்டிப்பாமா. பாரி, அப்படியே எங்க வீட்டுக்கும் வா. கண்டிப்பாங்க, நீங்க சொல்லணும்னு அவசியமே இல்ல. ஐத்தான் கூட டெய்லி வந்துடுறேன். ஐத்தானா? அது யாரு? அதானுங்க. பாரி சொல்லுங்க மதி, அது யாருமா ஐத்தா? என்னோட ஐத்தா ஜீவா.
என்னது ஜீவாவா? அதானே அது எப்படிமா ஜீவா உனக்கு ஐத்தாங்கிற? அது எப்படி ஏன் எதுக்குலாம் எனக்கு தெரியாது. சரத் வந்து எனக்கு அண்ணா, அப்பனா ஜீவா எனக்கு ஐத்தான் தானே? சரிதான். ஏய் ஜீவா மாட்னடா. சரத் அண்ணா கிட்ட ஜீவா உனக்கு ஐத்தான் ஆயிடுவானா? ஆமா சரிதான். நீ ஜீவா கிட்ட மாட்டிக்கிட்ட. யார் சொன்னா? ஐத்தான் தான் என்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. என்ன ஒரு குசும்பு. இவ்வளவு நேரம் ஜீவா கிட்ட தான் நின்னு பேசிக்கிட்டு இருந்தா, இங்க வந்து ஐத்தான் ஐத்தான்னு ஜீவாவை பத்தி மட்டுமே பேசுறா. சோ இதெல்லாம் கேட்டா எனக்கு கோபமா வருதே. தாயு வேணி என்னாச்சு? ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கிற மாதிரியே இருக்க. ரொம்ப ரொம்ப டென்ஷனா தான் இருக்கு. ஆனா என்ன பண்ணேன்னு தெரியலையே. என்னாச்சு காயு? என்னத்த சொல்ல? சரி ஓகே, ஃபங்க்ஷன் முடியட்டும் உன்கிட்ட பேசுறேன். சரிதான். ஐயோ ஐயோ காயு, எனக்கு புரியுது. பாரிய பார்த்தது ஒரு நிமிஷம் ஷாக் ஆனேன். ஐயோ சரத்தா ஐத்தான் ஐத்தான் கூப்பிடுவாளேன்னு. ஆனா இப்ப அண்ணன் சொல்லிட்டு ஜீவாவை புடிச்சுக்கிட்டா. காயு அது உனக்கு கடுப்பாகுது நினைக்கிறேன். சரிதான் ஜீவானா, நான் சிங்கிள்னு சுத்துறீங்க, இப்ப டபுளா சுத்த போறீங்க. ஏய் சரி சரி ஓகே ஓகே, எல்லாரும் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா என்ன பண்றது? பாருங்க ரத்னையா வைரையா வராங்க. வாங்க நம்ம மேடையை விட்டு கீழ இறங்கி பேசலாம். கருப்பி ரத்னமாமா வராங்களா? ஆமா மதி. வர சொல்லு. என்னங்க மாமாவை கூப்பிடுங்க, எனக்கு திருநீர் பூசி விடட்டும். இத சொல்றேமா. ரத்னப்பா வாங்க வாங்க. அனி ரத்னப்பாவும் வைரப்பாவும் வராங்க. இந்துமா அப்படியே சக்கரவர்த்தி சாரையும் வர சொல்லு. சரிண்ணா. சித்தார்த். ஹாய் சித்து. சித்தார்த் வாடா. சித்தார்த் நீ வந்திருக்கியா? இப்ப இந்த வளைகாப்பு நடக்குதுன்னா அதுக்கு நீ தான் காரணம். அன்னைக்கு கரெக்ட் டைமுக்கு என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போன. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சித்தார்த். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ மதி, தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம். நான் சிந்துவை பார்க்க தான் வந்தேன். சரி ஓகே, உன்னையும் பார்த்துட்டு. சந்தான திருநீர் வச்சு விடு. இல்ல இருக்கட்டும். நான் உனக்குன்னு எந்த கிஃப்டும் வாங்கல. சாரி, திடீர்னு நான் மேடை ஏறி வந்தனால. பரவாயில்ல சித்தார்த், எனக்கு குழந்தை பிறந்ததும் பார்க்கவா? அப்ப குழந்தைக்கு ஏதாவது வாங்கிட்டு வா. அது டேய் சித்தார்த், மதிய பார்க்கணும்னு இந்த அளவுக்கு வந்திருக்க. குழந்தை பிறந்ததும் சொல்றேன்டா, கண்டிப்பா பார்க்கவா? பார்க்கலாம். சிந்து சொல்லுங்க நீ. சந்தானம் எடுத்து கொடு, சித்தார்த் வச்சு விடட்டும். இதை எடுத்து கொடுக்குறேன். ஐயோ மதி இருக்கட்டும். ஜீவா எப்பவுமே நான் அவனுக்கு தங்கச்சின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பான். உனக்கு வேணா நான் அக்காவா இருக்கேன். என் தம்பியை எனக்கு வச்சு விடு. டேய் இந்தா சந்தானம் வச்சு விடு. சரி சிந்து. தேங்க்ஸ் சித்தார்த். இருக்கட்டும், தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம். நான் போயிட்டு வரேன். சித்தார்த் சாப்பிட்டுட்டு போ. ஆமாண்டா சித்து, சாப்பிட்டுட்டு போ. இல்ல இருக்கட்டும், நான் கிளம்புறேன். சிந்து நாளைக்கு வந்து பாக்குறேமா. ரத்னப்பா வாங்க வாங்க. வேணி வா நம்ம கீழே போலாம். சரி காயு. வேணி சொல்லு சித்தார்த். கை சரியா போச்சா? பொண்ணு ஆறிடுச்சா? பரவாயில்ல. வலியெல்லாம் குறைஞ்சிச்சு சித்தார்த். சரிம்மா. வா சித்தார்த் சாப்பிட போலாம். இல்ல இருக்கட்டும், நான் போயிட்டு வரேன். இல்ல நான் கிளம்புறேன். போ, யார் வேண்டானா? 7 வகை சாப்பாடு மிஸ் பண்ணிட்டு போ. என்ன முறைக்கிற? கிளம்புன்னு சொல்லியாச்சு. வேணி தங்கச்சிடா, அதிகாரம் பண்ணதான் செய்வேன். தாவா அதான் சாப்பிட வர மாட்டேன்னு சொல்றேல. அப்பாடா சிரிக்கலாம் தெரியுது. அதனால நான் உன்னை ரொம்ப அப்பாவி நினைச்சேன். சரியான வாயாடிதான். சரி நான் கிளம்புறேன். மாமா. அம்மாடி எப்பவும் சந்தோஷமா இருப்பீங்கம்மா. தேங்க்ஸ் மாமா. இங்க பாரு மதி, ரொம்ப கவனமா இரு. உங்க வீட்டுக்கு கிளம்புறீங்க, இரும்ப நம்ம வீட்டுக்கு வரும்போது தாயும் சேயுமா ஆரோக்கியமா வரணும். சரிங்கப்பா. ஆமாமா, ரொம்ப ரொம்ப கவனமா இரு. லேசா வலி வந்ததுமே எங்களுக்கு போன் பண்ணி சொல்லு. சரிங்க மாமா. அம்மாடி, இப்ப சம்பிரதாயம் உங்க வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போனோன்னு. நீ திரும்ப இங்க நம்ம வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டாலும் போன் பண்ணு, மாமா கூப்பிட வந்துடுறேன். சரிங்க மாமா. அப்பா நானும் டெய்லி போய் பாத்துக்கிறேன்ப்பா.
வீரா இதெல்லாம் கேட்கணுமா? அது குழந்தை பெத்துக்கிற வரைக்கும் நீ பக்கத்திலே இரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆமா வீரா, ஆபீஸ் ஒர்க் தான் லேப்டாப்லயே இப்ப பாத்துக்கிறே. நம்ம வீட்ல பாக்குற மாதிரி மதி வீட்ல பாத்துக்கோ. என்னடா இது அநியாயமா இருக்கு. வீட்ல மாமனாரும் சரி மாமியாரும் சரி இப்படி எல்லா விஷயத்துக்கும் விட்டு கொடுத்து போனா என்னடா ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. சக்கரவர்த்தி, பாசத்துல பெத்த தாய மிஞ்சுறீங்களேடா. சக்கரவர்த்திப்பா, அப்படித்தான். எனக்கு இப்ப எங்க வீட்டுக்கு போகவே யோசனையா இருக்கு. இங்கே இருந்தலாமா, அங்க போனா நான் சந்தோஷமா இருப்பேனாங்கிற அளவுக்கு தோணுது. அதாமா இப்படி பண்றாங்களே. சரிம்மா, சரி ரத்னம், நல்ல நேரத்துக்குள்ள உங்க வீட்டுக்கு கிளம்பணும்னு சொன்னியே. ஆமா சக்கரவர்த்தி, இதோ மதியோட அம்மா அப்பா எல்லாத்தையும் எடுத்து வச்சு கிளம்பிட்டு இருக்காங்க. மதிக்கண்ணு சாப்பிட்டேல? சாப்பிட்டேன் மாமா. அப்பா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வலையிலே போடணும்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்க 2 பேர் தான்ப்பா ஃபர்ஸ்ட் சாப்பிட்டோம். ஓ அப்படியா, சரியா. சரி ரத்னம், பிள்ளைங்க அப்படியே கீழே இறங்கி வரட்டும். மண்டபத்துல பாதி பேருக்கு மேல கிளம்பியாச்சு, நாம மட்டும்தான் இருக்கோம். அதையே கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போக சரியா இருக்கும். ஆமாண்ணே, மண்டபத்தை இன்னும் 1 ஹவர்ல ஒதுக்கி கொடுக்கணும். சரியா. வீரா, அப்பா அதே கிளம்ப மாத்திரம் நீ முன்ன நிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். உங்க அம்மா அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தா. அம்மா கிட்ட எதுக்கும் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு நீ உள்ள ரூம்குள்ள போய் இருந்துப்போ. மதி கிளம்பட்டும், அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் நம்ம வீட்டுக்கு போலாம். சரிங்கப்பா. அண்ணே வாங்க, பசங்க எல்லாம் மண்டபத்தை ஒதுக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் கூட மழை என்ன ஏதுன்னு பாப்போம். மதிய கூட்டிட்டு போகும்போதுல நம்ம வரலாம். சரிடா வைரம். சக்கரவர்த்தி நீயும் வா. நான் வராமலையா? வாங்க போலாம். அப்பா நீ ஏரியா மதி கூட உட்காந்துரு. இந்த மடி நிரப்பணும்னு சொல்லி தேங்காய் பழம் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. முடிஞ்சதும் மதி நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் கிளம்புவா. நீ அப்ப உள்ள ரூம்ல இருந்தா போதும். சரிங்கப்பா. சரி சக்கரவர்த்தி வைரம் வாங்க. இன்னும் இங்கே நின்னுட்டு இருந்தோம், அப்புறம் தங்கச்சி மார்க்க சவுண்ட் வரும். கரெக்டா சொன்ன சக்கரவர்த்தி. மண்டபத்தை ஒதுக்குற வேலையை பார்த்தாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கத்துவாங்க. அதுங்களை நாமளே போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஊருக்கே பருப்பானாலும் வீட்டுக்கு விளக்க மத்து கட்டதான். டேய் என்னடா இப்படி சொல்ற? மதி. என்னங்க, பார்த்து கவனமா இருங்க. பாப்பா பிறந்தது நான் சீக்கிரம் வரேன். என்ன அழுதுகிட்டு இருக்க? எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுவேங்க. மதிமா, நாங்களும் அப்படித்தான். இவ்வளவு நாள் உங்க அம்மா வீட்டுக்கு நான் தனியா கூட விட்டதில்ல. நீ ஒரு நாள் அங்க ஸ்டே பண்ணாலும் நான் கூட தான் வந்திருப்பேன். இப்ப நீ அங்க தனியா போய் இருக்கிறது எனக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா குழந்தை பிறக்கிற வரைக்கும். புரியுதுங்க. என்னங்க, ஆனா டெய்லி வாங்க என்ன பாக்க. அது எப்படி வராம இருப்பேன்? அப்பாவே சொன்னாங்களே லேப்டாப்ப கொண்டு போய் அங்கேயே வேலை பாருன்னு. டே ஃபுல்லா உன் கூட தான் இருப்பேன். அப்புறம் அத்தை மாமா சிந்து சுபா எல்லாரையும் வீட்டுக்கு வர சொல்றேன். அவங்களும் உன்னை பார்க்காம இருக்க மாட்டாங்க. சரிங்க. இங்க பாரு, குழந்தை பெத்துக்க போற, இப்படி அழலாமா? என்னன்னு தெரியலங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அழாதமா, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. கவனமா போயிரு. குழந்தை பிறந்தது 30 நாள் தான். அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். சரிங்க. இவ்வளவு நேரம் சந்தோஷமா இருந்த. சரி ஓகே, சமாளிச்சுக்குவேன்னு பார்த்தா இப்ப கடைசி நேரத்துல அழுகுற. இல்லங்க, எல்லார் முன்னையும் நான் அழுதுட்டா வீட்டுல எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதான். சரிம்மா, அழாத. எப்ப என்ன பாக்கணும்னு தோணுதோ அடுத்த நிமிஷம் உன் முன்ன வந்து நிப்பேன். புரிஞ்சுதா? சரிங்க. அழாதமா. என்னங்க, நம்பவே முடியல. சித்தார்த் வந்து எனக்கு சந்தனம்லாம் வச்சு. ஆமாமா, என்னாலயும் நம்ப முடியல. நான் தான் சொன்னேல, அவன் நம்ம வீட்டுல வளர்ந்த பையனு. அந்த பாசம் எல்லாம் அவனுக்குள்ளயும் இருக்கும். ஆனா அவன் கஷ்டப்பட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக நம்மளெல்லாம் பழி வாங்கணும்னு நினைக்கிறான். எனக்கு இந்த அளவுக்கு வந்து உனக்கு சந்தனம் வைப்பான்னு எதிர்பார்க்கல. நம்பிக்கை இருக்கு, அவனும் சீக்கிரம் மாறுவான். என்னங்க, குழந்தை பிறந்ததும் அவன் கிட்ட சொல்லுங்க, வந்து பாக்கட்டுங்க. இந்த அளவுக்கு நம்ம எல்லாரும் சொந்தத்தெல்லாம் கூட்டி இப்படி வளைகாப்பு வச்சோனா அதுக்கு அவன் தான் காரணம். ஆமாமா. மதி அழாத. வைஷோமா, சாலாமா, உங்க அம்மா எல்லாரும் வராங்க. உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போக தான் நினைக்கிறேன். அழாத, கவனமா போயிட்டு வா. நீ போ, முதல்ல நான் முன்ன நிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. நான் உள்ள ரூம்குள்ள போறேன். சரிங்க. மதிமா. அழமாட்டேன், சந்தோஷமா போயிட்டு வரேன். திரும்ப வரும்போது நம்ம குழந்தையோட வரேன். சரிம்மா, நம்ம வீட்டுல இந்த மாதிரி ரொம்ப கவனமா இரு. லேசா வலி வந்தாலும் போன் பண்ணிடு. சரிங்க. சரி, எல்லாரும் வராங்க, பாத்துக்கோ. நான் அப்படியே கிளம்புறேன்.